தியேட்டர்ல கேமரா நாட் அலோடு, இல்லனா நிஜமா ரெக்கார்ட் பண்ணியே காமிச்சிருப்பேன். போய் வா நண்பா அந்த சாங்ல இருந்து கோவில்ல சாமி கும்பிட்டு முடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். ட்ரெய்லர்ல கூட அந்த ஃப்ரேம் வந்திருக்கும், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்குமே கூஸ் பம்ப்ஸுங்க, புல் அரிச்சு போச்சு. என்ன மாதிரி கான்செப்ட், பிஜிஎம், எலிவேஷன்ஸ், எமோஷன்ஸ் சொல்ல வார்த்தையே இல்ல. அந்த சீன் பார்த்ததுல இருந்து ரிவ்யூ பண்ணோம்னா இந்த சீன்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. அப்படிதான் நானும் ஃப்ளோல பண்றேன். வந்துட்டாங்கடா ஐப்பேத்தனே என்ன வேணா சொல்லிக்கோங்க. எனக்கு அந்த சீன் ஒர்க் அவுட் ஆன விதம் அவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. உயிர் உள்ள ஒரு ஜீவனுக்கு காசு இல்லைன்னா அப்ப என்ன மாதிரி மரியாதை கிடைக்கும், உயிர் இல்லாத ஒரு உடலுக்கு காசு இருக்கிறப்ப கூட என்ன மாதிரி சேவை கிடைக்கும், மரியாதை கிடைக்கும்னு அந்த சீன் எனக்கு புரிய வச்ச விதம் ஒருத்தரா. கொடுத்த 200 rupees இதுக்கே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் பார்க்க போறது எல்லாமே போனஸ். ஏன் சொல்றேன்னா சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா தெரியும். நான் எமோஷன்ஸ் ப்ளே பண்ண போறேன், நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்கப்பா ஆடியன்ஸ், கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கன்னு லைட்டா பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது காசு பவர் இருந்தா இதுதான் நடக்கும். இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் கஷ்டம் வேதனைய அனுபவிக்கிறாங்க, மற்றவங்க பார்வையில இப்படிதான் தெரியுறாங்கன்னு ஆத்மார்த்தமா ஒரு சீன் அமையும் போது இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஒரு மேட்டர் இருக்கு, ரிவ்யூவர் ஸ்டாரை புகழ்ந்து பேச ரிவ்யூ பண்ணும்போது அந்த மனுஷன் வாழ்ந்திருக்காயா, நடிக்கல, அந்த படத்துல நடிக்கல, வாழ்ந்திருக்கான். ஈ பிளேடுன்னு சொல்ல மாட்டாங்க, ஈ லிவ்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்த நான் மட்டும் இல்ல நிறைய ஆடியன்ஸ் ஜென்ரலா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவரு வாங்குறாருப்பா 50 கோடி 60 கோடி 100 கோடி சம்பளம் வாங்கும் போது ஏன் அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது. என்னைய கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. யாராச்சும் வந்து 1 லட்சம் கொடுத்து டேர் மாதிரி போய் ஒரு நாள் பிச்சைக்காரங்க வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டு வாப்பானா, நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி இன்னும் சில பேர் ஓகே டேர் ஒரு நாள் தான் நான் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு போவாங்க. ஆனா நடிக்க முடியாது. பிகாஸ் எனக்கு தெரியும் இன்னைக்கு மட்டும்தானே, அடுத்த நாள்ல எனக்கு ஒரு வேளை சோத்துக்கு கூட கஷ்டப்படுற நிலைமெல்லாம் இருக்காது, ஒரு நார்மலான லைஃபுக்கு வந்துருவேன்னு எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான் சினிமாலையும் பொருந்தும். 50-100 கோடி சம்பளம் வாங்கினாலும் ஈஸியான ஸ்டோரி எடுத்து மாஸ் ஆக்ஷன் ஃபைட்டு கமர்ஷியல் சாங் டூயட் லவ்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேஃப் ஜோன்லயும் ஆக்டிங் கொடுக்க முடியும். அது ஜென்ரலா ஈஸி தானங்க. உண்மையிலுமே கமர்ஷியல் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவருக்கு ஒரு மாஸ் இருக்குன்னா அசால்ட்டா வந்து நடுவுல நின்று பிஜிஎம் போட்டு கூலர்ஸ் போட்டு ஃபைட் பண்ணி ஆக்ஷன் பண்ணி ஈஸியா அங்க ஸ்கோர் பண்ணலாம். மாஸ் ஹீரோவா இருந்தா அது கம்ப்ளீட்டா இங்க ஒர்க் அவுட் ஆகும். இங்க தான் இந்த டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகே இந்த சைடெல்லாம் நான் பண்ணிட்டேன், இப்போ நான் பிச்சைக்கார மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ண போறேன்னா அந்த கேரக்டருக்கு என்ன மாஸ் பண்ணிட முடியும். ஒரு ஹீரோனா நிக்க வச்சு மல்டிபிள் ஆங்கிள் கேமரா வச்சு கட்ஸ் கொடுத்து பிஜிஎம் போடலாம். பிச்சைக்காரனுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, நடு ரோட்ல உட்காந்து கெட்டப் போட்டு கேமரா தான் வைக்க முடியும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆக்டர் மேல தான் எல்லா கான்சென்ட்ரேஷனும் போகும். கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தப்பிச்சோம், இல்லனா பிச்சைக்கார மாதிரி கூட நடிக்க முடியலப்பா அவருக்குன்னு ரொம்ப ஈஸியா ஆடியன்ஸ் அதை கண்டுபிடிச்சு லைஃப் டைமுக்கு ட்ரோல் பண்ற ஒரு கண்டென்ட்டா மாத்திடுவாங்க இந்த சினிமால. திஸ் இஸ் வேர் தனுஷ் ஸ்டாண்ட்ஸ். அவர் எடுத்துக்கிட்ட அந்த தேவா ஒரு பெக்கர் கேரக்டர் நிஜமாலுமே கஷ்டப்படுற ஒண்ணு, பிச்சை எடுத்தா இப்படிதான் இருக்கும்ன்ற வகையில அவர் கொடுத்த நடிப்புனால தான் நோ ஒன் ஹஸ் தி கட்ஸ் டு ப்ளே திஸ் ரோல்னு தனுஷ் ஃபேன்ஸ் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸா பெருமையா சொல்ல முடியுதே தவிர சும்மா ஒரு ஹீரோ சம்பளம் வாங்குறாரு அதனால ரோட்ல பிச்சைக்காரனா நடிக்கிறது ஒரு விஷயமாப்பான்னு ரொம்ப அசால்ட்டால சொல்லிட முடியாது. நிஜமா இப்படி ஒரு கேரக்டரை இமேஜ் பிரேக் பண்ணி சும்மா நான் ஒன்னு பண்றேன்னு ட்ரை பண்ணாம பண்ணா ஒன்னு பண்ணுவேன், அதை தரமா பண்ணுவேன்னு இப்படி ஒரு தேவான ஒரு கேரக்டரை தமிழ் சினிமாக்குள்ள ஒரு போர்ட்ரே பண்ண விதம் அவுட்ஸ்டாண்டிங்கா பயங்கரமா இருந்தது. ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான சீன் எழுதுனதுக்கு அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். இப்படி ஒரு கேரக்டர் பண்ணதுக்கு ஐ வாண்டட் டு தேங்க் தனுஷ், அதுவும் பண்ணிட்டேன். இப்ப படத்தோட ரிவ்யூ என்னன்னு ஷார்ட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி, அந்த சோல் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்கிரீன் பிளே அவங்க அமைச்ச விதம் எல்லாமே புதுசா ஒரு வித்தியாசமான படம் பார்த்த அனுபவத்தை கொடுத்தது. ரொம்ப டீப்பா நிறைய லேயர்ஸ் எல்லாம் தோண்டி பார்க்கறவங்களுக்கு யாரு நிஜமான ஹீரோ வில்லன் பாலிடிக்ஸ் சொசைட்டி காசு பவர்னு நிறைய விஷயம் ஜென்ரலா அவங்களுக்கு வேற விதத்துல புரியும். ஒரு டைம் பாஸா சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு படம் பார்க்கறவங்களுக்கு ஹீரோ யாருன்னு கேட்டா பெக்கர்னு சொல்லுவாங்க, வில்லன் சுயநலம் பிடிச்ச ஒரு பிசினஸ் மேனா தெரியும். எப்படி பார்த்தாலும் ஒரே கான்செப்ட் தான் யூனிவர்சலா பொருந்தும். ஹீரோக்கு அடுத்த வேளை சாப்பாடு கூட காசு இல்ல, ஒண்ணுமே இல்ல, எதுக்குறா வாழ்றோன்ற நிலைமை தான், ஆனா வாழணும்னு ஆசையா இருக்கு. இந்த பக்கம் வில்லன் சைடு வந்தா இப்படி ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்தான்ற அடையாளம் தடியத்தே இந்த உலகத்தில இருந்து மறைக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பவர் இன்ஃப்ளூயன்ஸ் காசுன்னு கொட்டி கிடக்குது. இது பிலாசபிலாம் இல்லைங்க, இதான் படத்தோட மோட்டிவ். அந்த கதையோட சின்ன ஒரு பாயிண்டாவே இருக்கும். ஹீரோக்கு வாழணும்ன்றது ஆசை, அதுக்காக ஓடிட்டே இருப்பாரு. வில்லனுக்கு அவனை பிடிச்சி ஒரு காரியம் இருக்கும், அதை பண்ணி முடிச்சுட்டு தரமட்டமா சித்திரவதைப்படுத்தி சாவடிக்கணும். இதான் உங்களோட இன்டென்ஷனாவே இருக்கு. பெருசா ஒன்லைனர் சொல்றன்ற பேர்ல கதையை சொல்லாம ரொம்ப ஷார்ட்டா ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும்னா ஒரு பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்தணும். அதுக்கு ஒரு 4 பினாமி கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா கேக்க அடிச்சாலோ உதைச்சாலோ ஆள் இருக்க கூடாது. அப்படி ஒரு அனாதையா இருக்கிற 4 பெக்கரை கொண்டு வராங்க. இந்த 50,000 கோடி டிரான்சாக்சன் நல்லபடியா முடிஞ்சா ஆண்டவனுக்கு நான் எல்லாமே செய்றேன்னு வில்லனோட அப்பா ஒரு பக்கம் வேண்டிக்க, அடுத்த வேலைக்கு சோறு சாப்பாடு கிடைச்சா போதும், இந்த வேலையை நான் செய்ய போறேன்னு ஆண்டவனை இவர் வேண்டிக்க, ஆண்டவன் யாரோட ஆசையை எப்படி டைப்
பண்ணி முடிச்சு போடுறான். அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலான சைடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திரும்பவும் ஆக்டர் தனுஷ் எப்படி நடிச்சாரு அதை பத்தி பேச வேணாம். பட் கெரியரோட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயமா சத்தியமா நினைச்சு பார்க்கல. ஒரு தெலுங்கு சைட்ல இருந்து ஒரு டைரக்டர் வந்து தனுஷ்க்கு இப்படி ஒரு தீனியான சப்ஜெக்ட கொடுத்து அவுட்புட் வாங்குவாருன்னு நான் நிச்சயமா நினைச்சு கூட பார்க்கல. ஆக்டர் நாகார்ஜுனா கிங்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சிம்பிளிசிட்டியான ரோல் எடுத்து சிம்பிளா ஒரு கேரக்டர் பண்ணதே வாவ். சினிமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரி ஸ்கிரிப்ட ஹீரோவா அவங்க மதிக்கிறதால தான் இந்த மாதிரி 2 லெஜெண்ட்ஸ் எடுத்து ஒரு படம் பண்றாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி சைட் கண்டிப்பா மிரண்டு இருக்கும். இப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான ரோல் எடுத்து அற்புதமா தீபக்னு ஒரு கேரக்டர் ஆக்டர் நாகார்ஜுனா பண்ணதுக்கு கண்டிப்பா இந்த சைடு இப்படி ஒரு ரோல் எடுத்து நல்லா பண்ணதுக்கு ஒரு டிசர்விங்கான அப்ரிசியேஷன் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேக்கு லைவ் லொகேஷன் கண்டிப்பா டிமாண்டிங்கா இருக்கும். அதை காம்ப்ரமைஸ் பண்ணாம நாங்க கிரீன் மேட் போட்டு சிஜி பண்றோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் சைடே போகாம ராவா ரியல் என்விரான்மெண்ட்ல எப்படியோ அவங்க மேனேஜ் பண்ணி ஷூட் பண்ணதுக்கே ஒரு தனி பாராட்டுக்கள். மனுஷங்கள்ல எப்படி சில நல்லவங்க கெட்டவங்கள இருக்காங்களோ அந்த மாதிரி மிருகங்கள்ல ஏகப்பட்டது நல்லதா தான் இருக்கும். 1-2 தான் கோளாறு பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில மிருகங்களோட பாசம் அந்த எமோஷன்ஸை ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளேக்குள்ள தேவையான இடங்கள்ல ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு ஆத்மா ஒரு பியூட்டி எலிவேட் ஆகும். அது அந்த சீன்ல 2-3 இடங்கள்ல சூப்பரா பிளெண்ட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஓகேங்க, ஹீரோயிக்கா ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு. 2-3 எமோஷனல் சீன்ஸ் இருந்தது. கிளைமேக்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. ஏதோ எங்கேயோ கரெக்டா லேண்ட் பண்ண தெரியாம கொஞ்சம் டைவர்ட் ஆகி நல்லா தானே எடுத்துட்டு இருந்தேன், கிளைமேக்ஸ் அதே மாதிரி எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு ஜென்யூனா கொடுத்தது. சில இக்கட்டான நேரங்கள்ல பக்கத்துல இருக்கிறவங்கள இது என்ன கிழமை என்ன நாள்னு ஃபோர்ஸ் பண்ணி கேட்பாரு. அது ஆரம்பத்துல கொஞ்சம் என்ன இது சம்பந்தம் இல்லாம இருக்கேன்னு தெரிஞ்சாலும் ஒரு 2-3 சீன்கள்ல அதோட அர்த்தம் பேக்ரவுண்ட்ல அவர் என்ன பண்ண ட்ரை பண்றாரு எதுக்காக கேட்டாருன்னு தெரிய வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஏய் நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு சூப்பரான சீனா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், ஒரு சில ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும் அந்த மக்களுக்கு எல்லாம் பிச்சைக்காரங்க என்ன மாதிரி வாழ்க்கைய வாழ்றாங்க என்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்கன்னு ரொம்ப அடிச்சு துவைச்சு அப்படியே உருக்கி அந்த மாதிரிலாம் எந்த சீனுமே இருக்காது. ரொம்ப மேலோட்டமா அப்படி பட்டும் படாம தான் மெல்லிசா காமிப்பாங்க. ஆனா அந்த மெல்லிசான சீன் கத்தி மாதிரி உங்க இதயத்துல இறங்கும். அந்த மாதிரி சிம்பிளா தே வில் ஃபார் எவர் ஹாண்ட் யூ. அந்த நினைவுகள் படம் முடிஞ்சுமே உங்க மனசுலயோ மூளையிலயோ ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஒன்னு மட்டும் சொல்றேன், ட்ரெய்லர்ல ஒரு ஃப்ரேம் இருக்கும், சாப்பிடலான்னு ட்ரை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுவார்ல அந்த ஃப்ரேம்ல டக்குன்னு அவருக்கு சாப்பிட முடியாத நிலைமை வரும். உடனடியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பணும், பக்கத்துல அந்த தண்ணியில குதிக்கணும். ஆனா திரும்ப யூட்டன் போட்டு அந்த பிளேட்ல இருந்து ஒரு 2 வாய் பிரியாணியை வாயில போட்டுட்டு தான் தண்ணியில குதிப்பாரு. இப்ப இந்த சீன்ல சென்டிமெண்ட் சோகம் ஸ்லோ மோஷன் அழுக பிஜிஎம் இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா பசினா எப்படி உரைக்குது, ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு கஷ்டப்படுறான் சாப்பாட்டுக்குன்னு போற போக்குல ரொம்ப சட்டிலா சொல்றாங்க. இன்ட்ரோல் பிளாக் இருக்குல்ல, ஈவன் தனுஷா இருக்கட்டும் மற்ற ஹீரோக்கள் எல்லாருமே பீக்கான ஒரு டைலாக் மாசா சொல்லி முடிச்ச நிறைய இன்ட்ரோல் பிளாக் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த படத்தோட இன்டர்வல்ல வர டைலாக் என்னன்னு கேளுங்க, சத்தியமா அது ஹீரோயிசம் கிடையாது. ஆனா அந்த டைலாக் சொல்லலான்றதுக்கு இப்படி ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எடுத்து நடிக்கிறாருல்ல அது ஹீரோயிசம் தான். படத்தோட கனெக்ட் ஆனீங்கன்னா லிட்டரலா அந்த இன்டர்வல்ல வர டைலாக் உங்களை உரிக்கிறோம் அச்சிச்சோன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சம்பவம் அது. பிஜிஎம் பத்தி மென்ஷன் பண்ணி ஆகணும். எப்போ எந்த சீன் கண்டிப்பா எலிவேட் ஆகணும், அதுக்குன்னு போட்டு புஷ்பா மாதிரி பிஜிஎம் போடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டோன் இருக்கு, ஒரு மூடு இருக்கு, அது கரெக்டா புடிச்சு அவர் பண்ண பிஜிஎம் ஒர்க் மியூசிக் எல்லாமே தாறுமாறு. யோ நீ புஷ்பா மாதிரி படங்கள் மட்டும் பண்ணாதையா, இந்த மாதிரி சூப்பரா வேற வேற மியூசிக் பண்ணியா அப்படின்னு சொல்ல தோணுது. அந்த மாதிரி டிஎஸ்பி சூப்பரான ஒரு வேலை பண்ணியிருக்காரு. ராஷ்மிகா ஓகே புஷ்பா மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு உருப்படியான ரோல்ல ஒரு நீட் அண்ட் கிளீனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை பார்த்தா ஓகே ஷீ கேன் டூ மோர் அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. நெகட்டிவ் படத்தோட லென்த் என்னதான் ஹோல்சமா சில சீன்ஸ் எமோஷனலா உருக்குற மாதிரி காட்சிகள் இருந்தாலும் இன்டர்வல் வரப்பவே என்னப்பா படமே முடிஞ்சிருக்கணுமே இந்நேரம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது லிட்டில் டயர்டா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த ரைட்டிங் அவங்க எழுதின விதம் ஓரளவுக்கு அந்த படத்துல சரி என்னதான் அந்த கேரக்டர் போய் முடியுதுன்னு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தது. கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல, அந்த ஸ்டேஜ் பண்ண விதமா இருக்கட்டும். இப்படிதான் எண்டிங் பண்ணிருக்கணுமா இந்த படத்துக்கு, இவ்வளவு நல்லா எடுத்துட்டு வந்த படத்துக்கு இந்த கிளைமேக்ஸ் டிசர்விங்கா இல்ல, எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. எண்டிங்ல என்ன நடந்துச்சுன்றது ஓகே, ஆனா நீங்க எப்படி அதை நடத்துனீங்க அது எனக்கு சுத்தமா செட் ஆகல. நான் அதை கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ராஷ்மிகா கையில ஒரு பொருள் வச்சுட்டு வில்லன் கிட்ட கொண்டு போவாங்க. ட்ரெய்லர் அப்படி ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த சீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தியேட்டர்ல எல்லாம் விசில் அடிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமர் எல்லாம் ஸ்டோரியோடவே பிளெண்ட் ஆகி இருக்கும். சாங் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு சாங் பயங்கரமா சாமி ஆட்டம் ஆடுற அளவுக்கு. நீங்க டான்ஸ் ஆடணும்னா ஆடலாம், ஆனா ஸ்கிரீன்ல அவர் சாமி ஆட்டம் ஆடுவாரு. அது ஒண்ணுதான் பயங்கரமா வைப் பண்ற டோன்ல இருக்கு. மத்தபடி இந்த ஸ்டோரி தனுஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், நாகார்ஜுனாவோட ரியலிஸ்டிக்கான ரோல் அண்ட் ராஷ்மிகா மந்தனாவோட ஸ்டோரி ட்ரிவன் கேரக்டர் ஆர்க், இந்த மூணும் சேர்த்து டிஎஸ்பியோட பிஜிஎம் அந்த
படத்தோட லெவலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. அடல்ட் 18+ சீன் எல்லாம் எதுவுமே இல்ல, கிளீனா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியா கூட போய் தாராளமா பசங்க கூட பார்க்கலாம். ஃபேமிலியா போகலாமான்னு கேட்டா கலகலன்னு சிரிச்சு என்டர்டெயின் பண்ணி வயிறு வலிக்கிற அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஆனா சிந்திக்க வைக்கிற மாதிரி ஓகே போர் அடிக்கல, ஏதோ படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நிச்சயமா நல்லா போகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க, சின்ன பசங்கள என்ஜாய் பண்ணுவாங்களான்னு கேட்டா அதுவும் டவுட் தான். சில பசங்களுக்கு பிடிக்கலாம், இந்த ஜெனரேஷன் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா வளரும் குழந்தைங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா நிச்சயமா உங்க மனசுல ஒரு நல்ல எண்ணத்தை, ஒரு நல்ல மெசேஜை கொண்டு போய் சேர்க்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த வகையில குழந்தைங்க இந்த படம் பார்த்தா நல்லது. படத்துல பேச நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா சொல்லணும்னு நினைச்சா ஸ்பாயிலர்ல முடிஞ்சிடும். சோ படம் ரிலீஸ் ஆகட்டும், ஓடிடில வரட்டும், இன்னும் நல்ல குவாலிட்டியான விஷயங்களை டீடைல்டா கட் அண்ட் ரேட்டா கிளாரிட்டியா பார்க்கலாம். வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிட்டு படம் பார்த்திருந்தா உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்க்க போறவங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா ரிவ்யூ பார்க்கறவங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் வர வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. பாய் மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டாருன்னு விட்டியாடா ஒரு பீலா.